சீனியர் ஜெர்னலிஸ்ட் அவர் ராமச்சந்திரன் அவர் ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. தாவேகா தலைவர் விஜய் அவர் பெரும்பான்மையை அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் கொடுக்கணும். அவர் கொடுத்து அவர் தலையிட்டு ஒரு தீர்வு காணணும். அதுக்கப்புறம் தான் அவர் கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அது மேபி அங்க போச்சுன்னா அது மேபி ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கா இப்போ? இல்லைப்பா, நம்ம கோர்ட்டில் கூட போனால் கூட இதுக்கு ஈஸியாக டக்குன்னு ஆளுநரை தான் கண்டிக்க போகிறாங்க ஒன்று. ரெண்டாவது, குடியரசுத் தலைவருக்கு எதுக்கு போகணும்னு நான் கேட்குறேன். குடியரசுத் தலைவர் யாரோட ஆளாக இருக்கார்? அவரும் பாஜகவோட ஆளாக தான் இருக்கார். அங்கே வாய்ப்பும் கிடையாது. ஆனால் மக்கள் கண்டிப்பாக இதுக்கு தாவேக்கா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற சிபிஎம் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இறங்கி போராடினா தான் இது ஆளுநருக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா இப்போ சட்டமன்றத்தில் ஒரு மசோதை நிறைவேற்றிட்டாங்க. ஆர்.என். ரவி நான் அந்த மசோதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றேன். சட்டமன்றது என்ன ப்ராசஸ்? ஒரு சட்டத்தை புதுசாக நம்ம நிறைவேற்றுறோம்னா அங்கே இருக்க பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடப்பாங்க. அது பெரும்பான்மையை எடுத்துட்டா தமிழ்நாட்டில் அந்த சட்டத்தை ஏற்றிடலாம். நீட் விலக்காக இருக்கட்டும், இல்லை நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், பிஎம்சிடி திட்டங்களாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் சட்டமன்றத்தில் இப்படி அமல்படுத்துறதுக்கு பெரும்பான்மை நிரூபித்து திமுக அமல்படுத்த வந்தாங்க. ஆனால் ஆர்.என். ரவி இது கையெழுத்து போடாமல் போயிட்டார். ஆர்.என். ரவியோட என்ன, இங்கே சட்டமன்றத்தில் அவங்க பெரும்பான்மை நிரூபித்தா அவங்க கையெழுத்து போடுறது தான் அவங்களோட வேலை. அவங்க ரோல் கையெழுத்து போடுறது தான். எப்படி ஒரு அமைச்சர்கள் இருக்கிற பட்டியல் 25 அமைச்சர் இருக்காங்களா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல இதுக்கு வேணும்னா அவர் கையெழுத்து போட்டு போவாங்க. அவர் டேட்டாஸ் கொடுக்குறது மட்டும்தான். இங்கே இந்த மக்கள் இவ்வளோ வாழ்கிறாங்க, இந்த கேஸ்ட் ரிலீஜன் இருக்கானுங்க, இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ சிக்கல் இருக்குது, இப்படின்னு கொடுக்குறது தான் ஒரு அரசு துறை உறுப்பினர் தான் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. இது அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவ்வளோதான். நாம தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ அவர் நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை நிறைவேற்றணும், அது கையெழுத்து போடணும். உனக்கு எந்த இடத்துலையும் அதிகாரமோ இது எதுவுமே கிடையாது. அப்போது என்ன பண்ணணும், மக்கள் இந்த ஆளுநர்ன்ற பதவி வேணும்னு தான் தமிழகம் முழுசு தொடர்ச்சி அண்ணா பீரியட்லேருந்து போராடிட்டு இருக்கோம். அப்படி அதே சமயம் இனிமேல் இந்த மாதிரியான வாய்ப்புகள் திரும்ப கொடுத்துட்டே இருந்தால் அது குடைச்சல் தேவையற்றது. அது தூக்கி விசாட்டுங்க. அதனால அரசியலமைப்பு சட்டத்துக்கோ இல்லை மக்களுக்கோ எதனா தேவை இருக்கா? அவங்களால எதனா தேவை இருக்கா? இல்லை அது தூக்கி விசாட்டுங்க. அந்த ஆளுநர் அந்த பதவியே வேண்டான்றதும் என்னோட கோரிக்கையாக இருக்குது. ஆளுநர் பதவியே வேண்டாம், எதுக்குன்னு நான் கேட்குறேன்.